ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம டே 16ல் 15 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்லேருந்து லைட் அப்படி இன்டர்மீடியட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்னிலிருந்து முழுக்க இன்டர்மீடியட் டு மிட் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம போவோம். சரிங்களா? அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நாம் இன்றைக்கி படிக்க போகிற டாபிக் ஹேவ் ஃபேமிலி. அதாவது ஹேவ் ஃபேமிலி அப்படின்னு இங்கிலீஷில் எந்த ஒரு டாப்பிக்கும் கிடையாதுங்க. இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட்டுக்கு நான் ஹேவ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டேன். அதே தான் நான் உங்களையும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதே நேமை நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஹேவ் ஃபேமிலியில் வரக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிக்கல் லாங்குவேஜில் இது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறது. சரிங்களா? நான் கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதை எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே? அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். மறக்காமல் இப்போவே வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணி வச்சுருங்க. நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேவ் ஃபேமிலியில் யாராக இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், இதில் அதிகமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் மாடல்ஸில் வரக்கூடிய வார்த்தைகள் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே? குட்டு, ஷுட்டு, மைட், மஸ்ட், அப்புறம் வுட்டு. ஓகே? வேறு என்ன இருக்குங்க? கேனு, மேலே இருக்குது. நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பர்டிகுலர் 5 வார்த்தைகளை தான் இந்த ஹேவ் ஃபேமிலி கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது என்ன ஹேவ் ஃபேமிலி? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடல்ஸுக்கு அடுத்து நீங்கள் ஹேவை போட்டு அதற்கடுத்து V3 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மெட் வந்துடும். எப்படி வரும்? could have ப்ளஸ் V3, should have ப்ளஸ் V3, might have ப்ளஸ் V3, must have ப்ளஸ் V3, would have ப்ளஸ் V3. V3ன்னு உங்களுக்கே தெரியும், வினை சொல்லோட தேர்ட் ஃபார்ம். ஓகே? எப்படி? சி அப்படிங்கிற வார்த்தையோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சீன். அப்போது இந்த பர்டிகுலர் சீன் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம இங்கே போடணும். ஓகே? அதான் V3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஒன்று ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எப்படி தெரியுமா? இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே அதற்கு அடுத்து வரக்கூடிய வினைச்சொல் V3யில் தானே வரும். அது நமக்கு முன்னாடியே தெரியுமே. ஹேவ், ஹேஸ், ஹேட் படிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதை எப்படி? ஹேவ், ஹேஸ், ஹேட் படிக்கும்போதே V3 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? அதே ஃபார்மெட்டு தான் எங்கேயும் மாற போகிறது கிடையாது. ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரணும். ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, நம்மளோட ப்ரொனவுன்ஸ் யாராக இருக்காங்க? ஹீ, ஷீட்டு, அப்புறம் ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் இருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த ஹீ, ஷீட்டு இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு முன்னாடி வந்தால் இங்கே வரக்கூடிய வார்த்தை ஹேஸாக மாறுமா அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே வரும். இது பெரும்பாலும் இருக்கக்கூடிய டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, நாம் தான் அந்த ஹேவ், ஹேஸ் வந்தாலே பர்டிகுலர் ப்ரொனவுனுக்கு பர்டிகுலர் ஹேவ், ஹேஸ் வரணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா, எப்போ நீங்கள் இந்த ஹீயாக இருக்கட்டும், ஷீயாக இருக்கட்டும் இதற்கடுத்து இமீடியட்டாக ஹேஸை போடுறீங்களோ அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகுமோ தவிர இடையில ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே பாருங்கள், ஹீ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இங்கே ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் நீங்கள் இன்கேஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து உட்காந்துருது. அப்போ இடையில ஒரு ஆள் யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்டாண்டர்ட் ரூல் அப்ளிகபிள் ஆகாது. காமனாக இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? ஹேவ்னுங்கிற வார்த்தை. அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே? ஹீ குட் ஹேவ், ஹீ ஷுட் ஹேவ். ஏன்னா அந்த ஷுட் வந்ததுனால ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை இமீடியட்டாக ஹீ பக்கத்தில் வரல, அதனால நம்ம ஹேஸ் போட முடியாது. இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் 5 வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு பாஸ்ட் டென்ஸ். ஓகே? பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பாஸ்ட்டு தான். கடந்த காலத்தில் நடந்து முடிந்த செயல்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுக்க படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேஸ் வந்து பில்ட் பண்ணுறேன். கேஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அதான் கேஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, நான் ஒரு கதையாட்டம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதையை புரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நாம் இந்த ஒவ்வொரு கேரக்டரோட மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நாம் அந்த சினாரியோக்குள்ளே வரலாம். இப்போ இந்த ஸ்டோரியை நல்லா கவனிங்க. இப்போ என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? செகண்ட் இயர் படிக்கிறோம், இல்லை ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே செமஸ்டர் ஃபீஸை பே பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத
பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் சினாரியோ இருக்க போகுது. சரிங்களா? சரி, நல்லா கவனிக்கணுங்க. இப்போது நான் என்ன பண்ணலை, ஃபீஸை வந்து பே பண்ணலை. ஓகே, ஃபீஸை வந்து பே பண்ணலை. நல்லா கவனிக்கணுங்க. ஃபீ பே பண்ணலை, அதனால் எனக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கல. ஓகே, ஹால் டிக்கெட் என்னாச்சு, கிடைக்கல. ரைட், இதை ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லோரும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸாம் போயிட்டாங்க. ஆனால் நான் அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஹால் டிக்கெட் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கேயும் அலமோதிட்டுருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏண்டா உனக்கு அத்தனை நாள் டைம் இருந்துச்சுல்ல, ஏதாவது ஒரு நாளில் பணமும் கொட்டிருந்துச்சு, உங்கள் அப்பாட்ட பணமும்னு கேட்டு வாங்கிட்டு வந்த, ஏதாவது ஒரு நாளில் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கான ஃபீஸை நீ கட்டியிருக்கலாம்ல அப்படின்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கடந்த காலத்தில் செய்ய தவறிய ஒரு செயலை வருத்தத்துடன் தெரிவிக்கிறார். ரெக்ரெட் பண்ணுறாரு. நான் கடந்த காலத்தில் எனக்கு அந்த வேலையை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும், அதற்கான ஆற்றல் இருந்தும், அதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும், நான் அந்த வேலையை செய்ய தவறுனதை வேறு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுட்டி காட்டுறாரு. நீ அந்த வேலையை செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ட்டு. அப்போ கடந்த காலத்தில் நாம் செய்ய தவறிய அந்த நிகழ்வுகளை வருத்தத்துடன் சொல்வதற்கு நாம் குட் ஹாவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரிங்களா? குட் ஹாவ் ப்ளஸ் V3. ஓகே, பாஸ்ட் மிக்ஸ்டு ஆக்ஷன். சரிங்களா? பாஸ்ட் மிக்ஸ்டு ஆக்ஷன் எப்படி சொல்கிறோம், ரெக்ரெட். ஓகே, நீ பே பண்ணியிருக்கலாம்ல, இங்கே பாருங்கள், செய்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையில் வரணும். சரிங்களா? செய்து இருக்கலாம். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, இன்னொரு சீனியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு பணம் தான் உன் கையில் இருந்துச்சுல்ல, பணம் கையில் இருந்துச்சு, அங்கே க்யூவில் ஆளும் இல்லை, அந்த டைமில் உனக்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு என்ன, நீ கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணலை? கடந்த காலத்தில் நான் ஒரு வேலையை செய்யவில்லை, அதை செய்ய தவறிட்டேன், நீ அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அறிவுரை கலந்த, எப்படி மனக்கலக்கமும் இருக்கும், அவர் ரெக்ரெட்டும் பண்ணுவார், அண்ட் அட் த சேம் டைம் அறிவுரை கலந்த டோனில் கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லுவார். நீ கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும்டா, பே பண்ணியிருந்த அப்படின்னா இந்நேரம் எழுதியிருக்கலாமா, எழுதியிருக்கலாம்ல, பாரு எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, நீ பே பண்ணியிருக்கணும், உங்கள்கிட்ட அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நீ அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, நீ அந்த செயலை செய்திருக்க வேண்டும். ஓகே, செய்திருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணுங்க, இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது, இந்த வார்த்தையும் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. சரிங்களா? அப்போ கடந்த காலத்தில் நீ ஒரு வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் நீ செய்யலை, ஆனால் நீ அதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற கடந்த கால அந்த நிகழ்வை குறித்து பேசும் பொழுது நாம் ஷுட் ஹாவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். எப்படி, ஷுட் ஹாவ் ப்ளஸ் V3 அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். இது இந்த அர்த்தத்தில் வரும். சேம் தான். இப்போ பாருங்க, பாஸ்ட் மிஸ்டு ஆக்ஷன், இங்கேயும் அதே தான், பாஸ்ட் மிஸ்டு ஆக்ஷன். ஆனால் இங்கே கொஞ்சம் அட்வைஸ் டோனோட அந்த வேண்டும் அப்படிங்கிற கொஞ்சம் அழுத்தத்தை சொல்கிறதுனால ஷுட் ஹாவ் அப்படிங்கிற வார்த்தை. யூ குட் ஹாவ் பெய்ட் த ஃபீ, யூ குட் ஹாவ் பெய்ட் த ஃபீ, நீ ஃபீஸ் பே பண்ணியிருக்கலாம், ஏன் பே பண்ணாமல் விட்ட. யூ ஷுட் ஹாவ் பெய்ட் த ஃபீ, நீ ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், ஏன்டா பே பண்ணலை. புரியுதுங்களா? அப்போது ரெண்டுமே என்ன தான் சொல்லுது, நம்ம பாஸ்ட்டில் நம்மளால் ஏதோ ஒரு வேலையை செய்ய முடிவதற்கான ஆற்றலும் வாய்ப்புகளும் இருந்துச்சு, நம்ம பண்ணலை அப்படிங்கிறத ரெக்ரெட்டோட சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரைட். அடுத்து பாருங்களேன், நான் ஃபீஸ் பே பண்ணது யாருமே பார்க்கல. ஓகே, நான் ஃபீஸ் பே பண்ணதை யாருமே பார்க்கல, ஆனால் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்டா நான் எங்கடா ஃபீஸ் பே பண்ணேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி எக்ஸாம் வந்துருச்சு, சினாரியோ மாறுது, நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி எக்ஸாம் வந்துருச்சு, ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசீட்டும் நான் யார்ட்டையுமே காட்டலை, ஆனால் எக்ஸாம் ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறானுங்க, ஏன்டா நம்ம கூட தானே சுற்றிட்டு இருந்தான், நம்மளும் ஃபீஸ் பே பண்ணலை, அவனும் நம்ம கூட இருந்தால் பே பண்ணலை, இப்போ எப்படி அவன் உள்ள உட்காந்து எழுதிட்டு இருக்கான், ஹால் டிக்கெட் எப்படி அவனுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற போது அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை நமக்கு தெரியாமல் அவன் அந்த ஆக்ஷனை செஞ்சுருக்கலாம். நல்லா கவனிக்கணும், ஒருவேளை அந்த ஆக்ஷனை அவர் செய்திருக்கலாம், செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த டோனில் சொல்கிறீங்க. அந்த செயலை ஒரு வேலை செஞ்சுருக்கலாம், அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு வேலை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி தோராயமாக எப்படி அஸ்யூம் பண்ணுறதில்ல, புரியுதுங்களா, யூகித்தல். கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு யூகிப்போம் பார்த்தீங்களா, அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மைட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, மைட் ஹேவ் ப்ளஸ் V3. இது எந்த ஒரு ரெக்ரெட்டெல்லாம் சொல்லாது, இங்கே ரெக்ரெட்டெல்லாம் கிடையாது. அந்த ஆக்ஷன் நடந்திருக்கலாம்,
அந்த ஆக்ஷன் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அனுமானத்தில் தான் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் செய்திருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மக்களே. ஏன் தெரியுங்களா? செய்திருக்கலாம், 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 செய்திருக்கலாம். அப்போது என்றைக்குமே இந்த மாதிரி வார்த்தைக்கு நீங்கள் ஒரு தமிழில் ரூட் வேர்டு வச்சுக்கோங்க. அதாவது கீவேர்டு ஒரு வேலை. ஓகே, ஒரு வேலை அது நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதற்கு தான் இந்த டோன் வருது. ஓகே, நீ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கலாம்டா, இந்த டோனையும் ஒரு வேளை அவன் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கலாம், அதனால தான் இப்போ உள்ள உட்காந்து எழுதிட்டு இருக்கான், இதற்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். நான் தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு புரியுது தானே? அப்போது எந்த அர்த்தத்தில் நீங்கள் அந்த செய்திருக்கலாம், அவர் அந்த வேலையை செய்திருக்கலாம், அவங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற டோனை நீங்கள் எதை இன்டென்ஷனை வச்சுட்டு சொல்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி குட்டாவையும் மைட்டாவையும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரைட்? அடுத்து பாருங்க, அதிலே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்டா என்னடா உங்களுக்கெல்லாம் டவுட்டு, அவன் ஃபீஸ் பே பண்ணிட்டானா இல்லையானுங்கிற டவுட் வேறு உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், 100% அவன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். பே பண்ணியிருந்தா தான் அவனை உள்ளே எழுத விடுவாங்க, இல்லாட்டி எப்படி விடுவாங்க அப்படின்னு கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக நடந்திருக்கணும், எப்படி கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னுங்கிற ஆணித்தரமான நிகழ்வை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மஸ்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், மஸ்ட் ஹேவ் ப்ளஸ் V3. ஓகே, 100% எப்படி கன்ஃபர்ம்டு. ஓகே, என்ன டவுட்டு, அவன் கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும், பே பண்ணனால தான் அவன் எழுத விட்டுருக்காங்க. புரியுதுங்களா அர்த்தம்? அப்போது நல்லா கவனிக்கணுங்க, இந்த மைட் ஹேவோட அப்படியே க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடியது தான் மஸ்ட் ஹேவ். ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மஸ்ட் ஹேவ். நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம் பாஸ்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மைட் ஹேவ். வாய்ப்புகள் இருந்துச்சு, அந்த வேலையை நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ரெக்ரெட்டோட சொன்னீங்கன்னா குட் ஹேவ். அதை கொஞ்சம் ஃபோர்ஸோட சொன்னீங்க அப்படின்னா ஷுட் ஹேவ். அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணுங்க, இந்த மைட்டும் மஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு, பாருங்க, ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுதோ தவிர, பாருங்க, நடந்திருக்கலாம் இல்லாட்டி நடந்திருக்க வேண்டும். இது என்னதுன்னா பாசிட்டிவ். ஒரு ஆக்ஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எது மைட் டு மஸ்ட் என்ன சொல்லுது? ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக நடந்திருக்கலாம் இல்லாட்டி நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற பாசிட்டிவ் டோன்ல தான் வருது, நிகழ்வு நடந்திருக்கணும் அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டோன்ல வருது. ஏன் அப்படின்னா அந்த நிகழ்வு நடைபெறவில்லைன்னு அர்த்தம். ஓகே, அந்த நிகழ்வு நடைபெறவில்லை. நம்ம அதை என்ன சொல்றோம்? நீ ஃபீஸ் பே பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபீஸ் பே பண்ணியிருக்கலாம்னா அவர் பே பண்ணலைன்னு அர்த்தம். அந்த நிகழ்வு நடைபெறவில்லை. நீ ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கலன்னு அர்த்தம். அப்போது குட்டாவும் ஷுட்டாவும் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லைன்னு அர்த்தம். மைட்டு மஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் பேசிக்காக இதற்காக தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம். இன்றைக்கி இந்த 4 தான் நம்ம படிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த கதையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு என்னைக்காச்சும் டவுட் வருது, ஷுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், மைட் ஹேவ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல டவுட் வருதுன்னா டக்குன்னு எடுத்து இந்த பர்டிகுலர் சினாரியோவை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு ரீகால் ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதை பேஸ் பண்ணி நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு சென்டென்ஸாக மட்டும் இருக்காது, ஒரு 2-3 வரிகள் இருந்துட்டு ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பேராகிராஃபாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு முன்னாடி இருக்கிற அண்டு பின்னாடி இருக்கிற சினாரியோவை பேஸ் பண்ணி நாம் ஒரு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்குது, நீ அங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்குன்னா 2 மீனிங் எடுத்துக்கலாமே. உனக்கு அங்கே போகிறக்கு சான்ஸ் இருந்துச்சு, நீ அங்கே போயிருக்கலாம்டா அப்படின்னுங்கிற மீனிங் இருக்குது. தம்பி, ஒரு வேளை நீ அங்கே போயிருக்கலாம், போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படின்னு சொல்கிற 2 மீனிங் வருது. அப்போது முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பின்னாடி ஒரு சென்டென்ஸ் இருந்து அதற்கான ஒரு சிச்சுவேஷனை மேக் பண்ணால் மட்டும்தான் எந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். போயிடலாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்டை எப்பயும் மறக்காத மாதிரி என்ன பண்ணணும்னா மைண்டுக்குள்ளே போய் உட்காரும். சரிங்களா? பாருங்கள், அவள் அதை பற்றி சிறப்பாக பேசியிருக்கலாம், ஆனால் அவள் மௌனம் காத்தாள். அப்போ இதிலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. என்ன அப்படின்னா அவள் மௌனம் காத்தாள் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் அவங்க செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன், எப்படி பாஸ்டில் நடக்காத ஒரு விஷயம். சரிங்களா? அந்த வேலையை செய்யலை அவங்க. அவள் ஒருவேளை அதை பற்றி சூப்பராக பேசியிருக்கலாம், சிறப்பாக பேசியிருக்கலாம், அதனால தான் அவளுக்கு பரிசு கிடச்சிருக்கு. எப்படி?
அர்த்தம் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருக்க 2 சென்டென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவள் அதை பற்றி சிறப்பாக பேசியிருக்கலாம், ஆனால் அவள் மௌனம் காத்தாள். அவள் ஒருவேளை அதை பற்றி சூப்பராக பேசியிருக்கலாம், அதனால தான் அவளுக்கு பரிசு கிடைத்தது. ரெக்ரெட்டு சஸ்பெஷன், ரெக்ரெட்டு பாஸ்ட் பாசிபிலிட்டி. புரியுதுங்களா? எழுதலாமா? வாங்க. அப்போது ஆனால் அவள் மௌனம் காத்தாள் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடந்த காலத்தில் அவங்க அந்த ஆக்ஷனை பண்ணலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை சொல்கிறார்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணலைன்னா குட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதை வச்சு எழுதிடலாம். ஓகே. அவள் அதை பற்றி சிறப்பாக பேசி இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் ஷீ, ஃபஸ்ட்டு வார்த்தை ஷீ குட் ஹேவ். ஓகே, ஷீ குட் ஹேவ் ஸ்போக்கன். ஓகே, இது V3. சரிங்களா? ஏன் V3? ஹேவுக்கு அடுத்து வரதுனால V3. ஓகே, ஸ்போக் அப்படின்னா V2, ஸ்போக்கன் அப்படின்னா V3. ஷீ குட் ஹவ் ஸ்போக்கன், அதை பற்றி சிறப்பாக. ஓகே, அபவுட் இட் சூப்பராக அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்கலி அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபேண்டாஸ்டிக்கலி பாருங்க. ஷீ குட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட் ஃபேண்டாஸ்டிக்கலி. ஷீ குட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட் ஃபேண்டாஸ்டிக்கலி. பட் தொடர்ச்சியாக வருதுனால கம்மா போட்டு எழுதிக்கலாம். பட் அவள் மௌனம் காத்தாள். ஷீ கெப்ட் குவைட். அவ்வளோதாங்க. ஷீ கெப்ட் குவைட். மௌனமாக இருந்தால், மௌனம் காத்தாள். ஷீ கெப்ட் குவைட்னு சொல்லலாம், ஷீ ரிமைண்ட் குவைட்னு சொல்லலாம். கரெக்டு தான். ஓகே, பாருங்கள். ஷீ குட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட் ஃபேண்டாஸ்டிக்லி. அவள் அதை பற்றி சூப்பராக பேசியிருக்கலாம், ஆனால் அவள் மௌனம் காத்தாள், அவள் பேசலை, அந்த ஆக்ஷனை செய்யலை அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து, அவள் ஒரு வேலை அதை பற்றி சிறப்பாக பேசியிருக்கலாம், அதனால் தான் அவளுக்கு பரிசு கிடைத்தது. இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம், ஒரு வேலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்திருக்கலாம், பேசியிருக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதே சென்டென்ஸில் குட்டுக்கு பதிலாக மைட் அப்படிங்கிற வார்த்தை போடுறோம். ஓகே, பாருங்க. ஷீ மைட் ஹேவ் ஸ்போக்கன் அபவுட் இட் ஃபேண்டாஸ்டிக்கலி. ஓகே, ஃபேண்டாஸ்டிக்கலி, ஃபுல் ஸ்டாப். அதற்கடுத்து பாருங்கள். அதனால தான் அவளுக்கு பரிசு கிடச்சிது. ரொம்ப சிம்பிள். that's why she received the prize. Okay, she got the prize, she received the prize. எது சொன்னாலும் கரெக்டு தான். பாருங்களேன். she might have spoken about it fantastically. ஒருவேளை அதை பற்றி சூப்பராக பேசியிருக்கலாம், அதனால தான் அவளுக்கு பரிசு கிடச்சிது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அர்த்தம் உங்களுக்கே இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும், ரைட்? நீ அதை பற்றி பேசியிருக்க வேண்டும், ஆனால் நீ ஒன்றுமே பேசலை. நீ அதை பற்றி பேசியிருக்கணும், நீ ஒன்றுமே பேசலை. கொஞ்சம் அழுத்தமாக கடந்த காலத்தில் நடக்காத செயல் என்ன பண்ணுறோம், நாம் ரெக்ரெட்டோட சொல்கிறோம். அப்போ இது நமக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஷுட் ஹவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். எழுதிடலாங்களா? இங்கிருந்து எழுதலாம். யூ ஷுட் ஹவ், அவ்வளோதான். அங்கே ஷீ வந்துச்சு, இங்கே நம்ம யூ அப்படிங்கிற வார்த்தை போடுறோம். நீ அதை பற்றி பேசியிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட், அவ்வளோதாங்க. யூ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட். நீ அதை பற்றி பேசியிருக்க வேண்டும், ஆனால் பட் நீ ஒன்றுமே பேசவில்லை. யூ டிண்ட் ஸ்பீக் எனிதிங். அபவுட் எனிதிங் வேணாம், எனிதிங்கே போதும். நீ அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லைன்னு சொன்னால் அபவுட் போட்டுக்கலாம். நீ ஒன்றுமே பேசலை அப்படின்னா யூ டிண்ட் ஸ்பீக் எனிதிங் சொன்னாலே அர்த்தம் வந்துடும். யூ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட். You should have spoken about it, but you didn't speak anything. நீ அதை பற்றி பேசியிருக்கணும், நீ ஒன்றுமே பேசலை, அவ்வளோதான். புரியுதில்ல உங்களுக்கு அர்த்தம்? அடுத்து பாருங்களேன். நீ கண்டிப்பாக 100% எனக்கு தெரியும், டேம் ஷுவர் நீ அதை பற்றி பேசியிருக்கணும், அதனால தான் அவங்க என்ன கூப்பிட்டு விசாரித்தாங்க. புரியுதுங்களா? எப்படி அப்படியே மாறுதுன்னு பாருங்கள் மீனிங். இந்த ரெண்டாவது வார்த்தை என்ன பண்ணுது, ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன பண்ணுதுன்னா அப்படியே மீனிங்கை மாற்றி விட்டுருது. பாருங்கள். நீ நிச்சயமாக அதை பற்றி பேசியிருக்கணும், அதனால தான் அவங்க என்ன கூப்பிட்டு விசாரித்தாங்க. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் நடந்துருக்கணும், ஹையர் பாசிபிலிட்டி சொல்லுது. கடந்த காலத்தில் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறதுக்கான ஹையர் பாசிபிலிட்டி சொல்லுதுன்னா மஸ்ட் ஹவ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள். யூ மஸ்ட் ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் இட். தட்ஸ் வை, அதனால தான். ஓகே, தட்ஸ் வை they enquired me. Okay, they enquired me. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். You must have spoken about it. That's why they enquired me. You must have spoken about it. That's why
தே என்கொயர்ட் மீ. டேய் நீ அதை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கணும், அதனால தான் அவங்க என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க, நீ சொல்லாமல் எப்படி என்ன கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த அர்த்தத்திற்கு தான் நம்ம மஸ்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புரிதல் தான் முக்கியம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் புரிதல், அது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் பொறுமையாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதே பாட்டுக்கு பார்த்துட்டு இதில் நெகட்டிவ் பார்ட் வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணலான்னா அதை அதுக்கு எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ எல்லாமே வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ், ஆனால் பின்னாடி இருக்க அந்த சென்டென்ஸை பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், பொருட்களை அனுப்புவதற்கு முன்பே அவர்கள் அதை சரிபார்த்திருக்க வேண்டும். இப்போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? பொருட்களை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், செக் பண்ணியிருக்கணும். இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச செயலை ஒழுங்காக செய்யலைன்னு அர்த்தம். சரிங்களா? எழுதிடலாமா? அப்போ இதற்கு நம்ம என்ன சொல்லணும், இருக்க வேண்டும் இருக்கு. அப்போ ஷுட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? எழுதலாமா? பொருட்களை அனுப்புவதற்கு முன்பே அவர்கள், இவங்க தான் மெயின் நவுன். ஓகே வாங்க, தே ஷுட் ஹேவ் செக்டு, சரி பார்த்தல்னா செக்டு. சரிங்களா? தே ஷுட் ஹேவ் செக்ட் எப்போ, பிஃபோர் சென்டிங் த கூட்ஸ். ஓகே பாருங்க, தே ஷுட் ஹேவ் செக்ட் பிஃபோர் சென்டிங் த கூட்ஸ், பிஃபோர் டெலிவரிங் த கூட்ஸ். எது சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, தே ஷுட் ஹேவ் செக்ட் பிஃபோர் சென்டிங் த கூட்ஸ். அவங்க பொருள் அனுப்புறதுக்கு முன்னாடியே சரி பார்த்துருக்கணும். இப்போது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இருக்கு. அப்போ அது மாடல். ஓகே, we can't do anything now. ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல, இப்போ we can't do anythingனே போட்டுக்கலாம். ஓகே, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, we can't do anything இப்பொழுது. ஸோ now அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ they should have checked before sending the goods. Now we can't do anything now. Simple. அவன் இரவு முழுவதும் கண் விழித்து படித்திருக்க வேண்டும். எப்படி? டயர்லெஸ்லி. கண் விழித்து படிக்கிறதுனா டயர்லெஸ்லி, களைப்பு இல்லாமல் ஓய்வு இல்லாமல் படிக்கிறது. சரிங்களா? அவன் இரவு முழுவதும் கண் விழித்து படித்திருக்க வேண்டும், அதனால் தான் அவனால் முதல் மதிப்பெண் வாங்க முடிந்தது. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்கணும், அதனால தான் அதை தொடர்ந்து இன்னொரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்க வார்த்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்டில் கண்டிப்பாக அது நடந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மஸ்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்படி எழுதிட வேண்டியதான். பாருங்களேன், he must have studied all night, இரவு முழுவதும். சரிங்களா? all night, கண் விழித்து அப்படிங்கிற வார்த்தையை நாம் இப்படி எழுதலாம், டயர்லெஸ்லி. ஓகே, வித்தவுட் ஈவன் பிளிங்கிங் அப்படிலாம் அட்டை டு அட்டை டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். வேண்டாம், டயர்லெஸ்லின்னு போட்டாலே மீனிங் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், he must have studied all night tirelessly. அதனால் தான், ஆல்ரெடி பார்த்தோமே, that's why அவனால் முதல் மதிப்பெண் வாங்க முடிந்தது. ஓகே, that's why he was able to போடலாம், இல்லாட்டி he could அப்படின்னு போடலாம். கரெக்டு தான். ஓகே, he could get இல்லாட்டி he could secure first place. ஓகே, first place இல்லாட்டி the top mark, எது போடாலும் கரெக்டு தான், மீனிங் வந்துடும். ஃபஸ்ட்டு மார்க்னு போட வேணாம். ஓகே, தட்ஸ் வை ஹீ குட் கெட் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்ல வேணாம். அது நேட்டிவ் பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, அது அன்காமன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், he must have studied all night tirelessly. That's why he could get first place. That's why he could secure first place. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட் சென்டென்ஸ் தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குற ஒரு எலிமெண்ட்டு. ரைட்? நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம், இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது. அர்த்தம் புரியுதா? அப்போ என்ன வார்த்தை போடணும், என்ன ரூட் வேர்டு வரணும் சொல்லுங்கள். நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சொல்லணும் என்கிட்ட. நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம், இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது. எப்படி சொல்லலாம்? ஃபேண்டாஸ்டிக். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம். யூ could have, very good, you could have bought that house. You could have bought that house. This house, இந்த வீடு மிகச் சிறியதாக இருக்கிறது. This house is too small. இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அவங்க வாங்காததுனால நம்ம வருத்தப்படுறோம்.
அந்த செயலை அவங்க செய்யலை அப்படிங்கிறத நம்ம வருத்தப்படுறோம். புரியுதுங்களா? ரைட். ரயில் ஏற்கனவே போயிருக்கலாம், எதற்கும் அட்டவணையை ஒரு முறை செக் பண்ணு. எப்படி? ரயில் ஒரு வேளை ஏற்கனவே போயிருக்கலாம், எதுக்கும் நீ அட்டவணை செக் பண்ணி. இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு வேளை அப்படிங்கிற வார்த்தையை போடலை, ஆனாலும் செகண்ட் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். பாருங்களேன், எதற்கும் ஒருக்கா என்ன பண்ணு, அந்த லிஸ்ட்டை செக் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதிலே தெரியுது அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம். ஓகே, பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாசிபிலிட்டிஸை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவோம்? மைட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளோதாங்க, சிம்பிள். இதுக்கு மேலே உங்களுக்கு இதற்கு ஒரு டீட்டெயில் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரயில் ஏற்கனவே போயிருக்கலாம். ஓகே, the train might have departed already. Okay, the train might have departed already. எதற்கும், ஓகே, எதற்கும் அப்படின்னா அதற்கு நீங்கள் எனிவே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எதற்கும்னா எனிவே. அட்டவணையை ஒரு முறை செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். எனிவே யூ just check the train schedule once again. Okay, once again. எதுக்கும் நீ ஒருக்கா செக் பண்ணு ட்ரெயினோட ஸ்கெடியூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சென்டென்ஸ் இப்படி வரும் பாருங்கள். எனிவே யூ ஜஸ்ட் செக் த ட்ரெயின் ஸ்கெடியூல் ஒன்ஸ் அகைன். எனிவே யூ ஜஸ்ட் செக் த ட்ரெயின் ஸ்கெடியூல் ஒன்ஸ் அகைன். ஃபுல்லாக சொல்லுங்கள். த ட்ரெயின் மைட் ஹாவ் டிபார்ட்டட் ஆல்ரெடி. Anyway, you just check the train schedule once again. Simple. புரிஞ்சுதில்ல? ரைட். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் இப்போ ஒரே ஒரு ஸ்லைடில் மட்டும் 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஹேவ் ஃபேமிலியோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். நெகட்டிவ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாடல்ஸ் வருது பார்த்தீங்களா, அதற்கு அடுத்தே நீங்கள் நாட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருங்க. அதாவது ஹேவுக்கு முன்னாடி போட்டு பேசி பழகுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேவுக்கு அடுத்து போடுவாங்க. அதாவது குட் ஹேவ் நாட், ஷுட் ஹேவ் நாட் அப்படின்னு போட்டு பழகுவாங்க. தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது குட் நாட் ஹேவ், புரியுதுங்களா? மஸ்ட் நாட் ஹேவ் இந்த மாதிரி சொன்னால் தான் கரெக்டாக வரும். இந்த மாடல்ஸ்க்கு அடுத்து நாட் போடணும். சரிங்களா? ரைட். நீ விடுப்பு எடுத்திருக்கக்கூடாது, அதனால்தான் நீ உனது ஊதிய உயர்வை இழந்து விட்டாய். பாருங்கள், நீ விடுப்பு எடுத்திருக்கக்கூடாது, நீ அந்த ஆக்ஷனை செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அது கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறதுனால இது பாஸ்டில் ஒரு விஷயத்தை அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் செஞ்சுட்டாங்க, நடக்காமல் இருக்க வேண்டிய நிகழ்வை நடத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதற்காக நம்ம ரெக்ரெட் பண்ணுறோம். அப்போ ஷுட்டோட நெகட்டிவ் தான் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அதனால தான் நீ உன்னோட ஊதிய உயர்வு இழந்து விட்டாய். புரியுதுங்களா? இது பாசிபிலிட்டிஸை பற்றி பேசலை, ஒரு ஆக்ஷன் நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? நீ விடுப்பு எடுத்திருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிள். யூ ஷுட் நாட், அவ்வளோதாங்க. யூ ஷுட்ன்ட்டுன்னு சொன்னாலும் சரி, யூ ஷுட் நாட்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே கரெக்டு தான். யூ ஷுட் நாட் ஹாவ் டேக்கன் லீவ். யூ ஷுட் நாட் ஹாவ் டேக்கன் லீவ். அதனால் இருக்குது, அதனால் தான் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் மீனிங். ஓகேங்களா? தட்ஸ் வாய் நீ உனது ஊதிய உயர்வை இழந்து விட்டாய். தட்ஸ் வை யூ லாஸ்ட் யுவர் increment. You lost your increment. Okay, you should not have taken leave. That's why you lost your increment. இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லலாம்? You should have not taken leave. That's why you lost your increment. எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். நாட்டை நீ இங்கே போட்டு சொன்னாலும் கரெக்டு தான், இங்கே போட்டு சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. அவன் அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம். நல்லா கவனிக்கணுங்க. அவன் அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம், இப்போது அவன் தான் அதற்கு அபராதம் கட்ட வேணும். சே, அவன் அந்த வேலையை செய்யாமல் இருந்திருக்கலாம்டா அப்படின்னு பாஸ்டில் அவன் செஞ்ச செயலை பற்றி வருத்தப்படுகிறோம். அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவன் அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம். He couldn't have taken it. அவன் அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம், இப்போது அவன் தான் அதற்கு அபராதம் கட்ட வேண்டும். Now he has to pay fine for it. அவ்வளோதான். ஓகே, he could not have taken it. Now he has to pay fine for it. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், he could not have taken it.
நவ் ஹீ ஹேஸ் டு பே த ஃபைன் ஃபார் இட். த போட்டோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த நிகழ்வை அவர் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தம். அடுத்து அதே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற டோனில் தான் வருது பாருங்க. அவள் ஒரு வேளை அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவகிட்டே அது அந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேறு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் செகண்ட் சென்டென்ஸ் மீனிங் மாற்றி விட்ருது பாருங்க. அவள் ஒரு வேளை அந்த பொருளை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவகிட்ட ஆல்ரெடி எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போது அந்த நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குனாலே நம்ம அங்கேயும் மைட்டை தான் யூஸ் பண்ணோம், இங்கேயும் மைட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அவள் ஒரு வேளை அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஷீ might not have taken it. ஏனெனில் because she has plenty of things like that. plentyனா ஏராளம் அப்படின்னு அர்த்தங்க. பாருங்க, she might not have taken it because she has plenty of things like that. Why should she take? அவ எதுக்கு எடுக்கணும்? பாருங்க, she might not have taken it because she has plenty of things like that. அவ அது ஒருவேளை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவகிட்ட அந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. அப்போ அவகிட்ட அந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குன்னா அவ எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுதான் அர்த்தம். அடுத்து பாருங்க, அவள் அந்த தவறை செய்திருக்கவே முடியாது. அதாவதுங்க, இந்த மேலே பாருங்களேன், ஒரு வேளை அவள் எடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் ஆணித்தரமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நடந்திருக்கணும் அப்படின்னா மஸ்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை போடுறோம். கண்டிப்பாக அது நடந்திருக்காது அப்படின்னு அந்த நிகழ்வை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அங்கே மஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணணும் நெகட்டிவில். ஆனால் நம்மளோட வழக்கு அது ப்ராக்டிக்கல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவுக்கு பதிலாக காண்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. இந்த லாங்குவேஜ் நல்லா பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா மஸ்ட் நாட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை விட மேக்ஸிமம் காண்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பேசுவாங்க. சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும். ஏன்னா அந்த மஸ்ட் நாட் ஹேவ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறது கிடையாது. அது பதிலாக காண்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மஸ்ட் நாட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கேன் நாட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, மறக்கக்கூடாது. அவள் அந்த தவறை செய்திருக்கவே முடியாது. பாருங்க, ஷீ காண்ட் ஹேவ், அவ்வளோதான். ஷீ காண்ட் ஹேவ் தவறை செய்திருக்கவே முடியாதுங்களா? ஷீ காண்ட் ஹேவ் கமிட்டட் அப்படின்னு சொல்லணும். ஷீ காண்ட் ஹேவ் கமிட்டட் தட் கிரைம். பாருங்க, ஷீ காண்ட் ஹேவ் கமிட்டட் தட் கிரைம். அவளால் அந்த தப்பை செஞ்சிருக்கவே முடியாது, செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏனெனில் பிகாஸ் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமா போட்டு இங்கே கண்டினியூ பண்ணிடலாம். அவள் போட்டால் இன்னும் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் அந்த நாளில் அவள் இந்தியாவிலே இல்லை. அவள் இந்தியாவிலே இல்லைடா. ஓகே, பிகாஸ் ஷீ வாசன்ட் இன் இந்தியா ஆன் தட் டே. ஓகே, இன்னும் கூட ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஷி வாஸ் நாட் ஈவன் போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, ஷி வாஸ் நாட் ஈவன் இன் இந்தியா. ஈவனுங்கிற வார்த்தையை நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். சரி பாருங்கள், ஷி காண்ட் ஹவ் கமிட்டட் தட் கிரைம். பிகாஸ் ஷி வாஸ் நாட் ஈவன் இன் இந்தியா ஆன் தட் டே. பிகாஸ் ஷி வாஸ் நாட் ஈவன் இன் இந்தியா ஆன் தட் டே. அந்த நாள் அவள் இந்தியாவிலே இல்லைங்க. அப்புறம் எப்படி அவளால் அந்த ஆக்ஷன் செஞ்சுருக்க முடியும், அந்த தப்பை செஞ்சுருக்க முடியும்? பாசிபிலிட்டிஸ் சுத்தமாக கிடையாது. அந்த நிகழ்வை செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஆணித்தரமான லாஜிக்கோட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஷி காண்ட் ஹவ் கமிட்டட் தட் கிரைம் அட் எனி காஸ்ட் பிகாஸ் ஷி வாஸ் நாட் ஈவன் இன் இந்தியா ஆன் தட் டே. சிம்பிள். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். புரிதல் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஓனாக ஒரு புரிதலை வச்சுக்கோங்க, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். அதற்கான ஆன்சர்ஸ் எழுதி போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
நன்றி.